Good morning students, welcome to Exam Career World. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 12th standard biology biozoology chapter 8 microbes in human welfare lessonல fermented beverages அந்த டாபிக் தான் நம்ம பார்க்க போறோமா. இதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் ஐகான் பட்டன் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுங்க. அப்போ தான் டெய்லி சென்ட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருமா. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ பார்க்கலாம் fermented beverages. Microbes, especially yeast, is being used from time immemorial for the production of beverages like wine, beer, whiskey, brandy and rum. Microbes வந்து மெயினாக ஈஸ்ட் வந்து மெயினாக வந்து beverages ட்ரிங்க்ஸுக்கு ப்ரொடக்ஷனுக்கு மெயினாக யூஸ் ஆகுது. லைக் ஒயின், பீர், விஸ்கி, பிராந்தி அண்ட் ரம் சொல்கிறாங்க. ஒயின் இஸ் அமாங் த ஓல்டஸ்ட் alcoholic beverages known and is produced by the fermentation of fruit juice by yeast. ஏன்னா ஃப்ரூட் ஜூஸ்லேருந்து நம்ம வந்து ஒயினை வந்து மேக் பண்ணுறாங்க பை ஈஸ்ட் மூலியமாகவும் அது வந்து ஒயினை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஜைமாலஜி இஸ் an applied science which deal with the biochemical process of fermentation and its practical use. ஏன்னா ஃபெர்மெண்டேஷனோட பயோகெமிக்கல் ப்ராசஸையும் அதோட ப்ராக்டிக்கல் யூசஸையும் ஒரு டேர்மாக வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஜைமாலஜின்றத சொல்கிறாங்க. Next is Saccharomyces cerevisiae, commonly called brewer yeast, and is used for fermenting malted cereals and fruit juices to produce various alcoholic beverages. Saccharomyces cerevisiae என்ன சொல்கிறாங்க, இது ஒரு ப்ரீவர் ஈஸ்ட்னு சொல்கிறாங்க. மெயினாக வந்து இதை வந்து யூஸ் பண்ணுறாங்க எதை வச்சுனா மால்டட் சீரியல்ஸையும் ஃப்ரூட் ஜூஸையும் ஃபெர்மெண்ட் பண்ணுறதுக்கு இந்த ஈஸ்ட் வந்து யூஸ் ஆகுது. மால்டட் சீரியல்ஸ்னால் அது வந்து ஜெர்மினேட் ஆன சீரியல்ஸை எடுத்து அதுக்கப்புறம் ஃப்ரூட் ஜூஸை எடுத்து வேரியஸ் ஆல்கஹாலிக் ரேஞ்சஸில் வந்து அது வந்து மேக் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ஒயின் அண்ட் பீர்ஸ் ஆர் ப்ரொடியூஸ் வித்தவுட் டிஸ்டிலேஷன். ஒயினும் பீரும் என்ன பண்ணுறாங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க டிஸ்டிலேஷன் ப்ராசஸ் இல்லாமல். டிஸ்டிலேஷனாக என்னென்னா மிக்சர்லேருந்து டிஃப்ரெண்ட் காம்போனண்ட்டாக செப்பரேட் பண்ணுறது தான் டிஸ்டிலேஷன் சொல்லுவாங்க. அப்படி எதுவுமே செப்பரேட் ஆகாமல் டிஸ்டிலேஷன் ப்ராசஸே இல்லாமல் ஒயின் அண்ட் பீரை ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஆனால் விஸ்கி, பிராந்தி, ரம்மை வந்து எப்படின்னா ஃபெர்மெண்டேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டிஸ்டிலேஷன் ப்ராசஸும் யூஸ் பண்ணி தான் அதை தனித்தனியாக செப்பரேட் பண்ணி எடுக்கிறாங்க. இதை நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. ஒயின் அண்ட் பீர் வித்தவுட் டிஸ்டிலேஷன், விஸ்கி, பிராந்தி, ரம் வித் fermentation and distillation. இது மெயினாக கேட்பாங்க ஒன் வேர்ட்ஸுக்கு. அதுக்கப்புறம் do you know Pasteur effect is a inhibiting effects of oxygen on the fermentation process. என்னென்னா Pasteur effectனா என்ன சொல்கிறாங்கன்னா fermentation ப்ராசஸ்க்கு ஆக்சிஜனை இன்ஹிபிட் பண்ணுறத Pasteur effectன்றதை சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஈனாலஜின்னு என்ன சொல்கிறாங்க, இஸ் அ சயின்ஸ் அண்ட் ஸ்டடி ஆஃப் ஒயின் அண்ட் த ஒயின் மேக்கிங். ஈனாலஜின்னு என்னென்னா இதை வந்து ஒயின் அண்ட் ஒயின் மேக்கிங்கை பற்றி படிக்கிற படிப்பு ஈனாலஜி. ஒயின் இஸ் மேட் ஃப்ரம் த ஃபெர்மெண்டேஷன் ஆஃப் கிரேப் ஜூஸ். கிரேப் ஜூஸ்லேருந்து ஃபெர்மெண்ட் பண்ணி நம்ம ஒயினை மேட் பண்ணுறாங்க. கிரேப் ஜூஸ் இஸ் ஃபெர்மெண்டட். கிரேப் ஜூஸை எப்படி ஃபெர்மெண்ட் பண்ண வைக்கிறாங்கன்னா எந்த பாக்டீரியா பை வேரியஸ் ஸ்ட்ரெயின் ஆஃப் Saccharomyces cerevisiae பாக்டீரியாவில் ஈஸ்ட்டை Saccharomyces cerevisiaeலேருந்து ஆல்கஹாலாக அது கன்வெர்ட் பண்ணுது. ஃபெர்மெண்ட் பண்ணுறதுக்கு இந்த Saccharomyces cerevisiae யூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் கிரேப் ஒயின் ரெண்டு டைப் இருக்குது. ஒன்று ரெட் ஒயின், இன்னொன்று ஒயிட் ஒயின். ஃபார் ரெட் ஒயின் பிளாக் கிரேப்ஸ் ஆர் யூஸ்ட் இன்க்ளூடிங் ஸ்கின்ஸ் அண்ட் சம்டைம் தி ஸ்டெம்ஸ் ஆர் ஆல்சோ யூஸ்டு. ரெட் ஒயினாக இருந்தால் கிரேப்ஸ் கருப்பு திராட்சை எடுத்து அதில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கருப்பு திராட்சைலேருந்து தோலையும் அதில் உள்ள ஸ்டெம்மையும் யூஸ் பண்ணி ரெட் ஒயின் மேக் பண்ணுறாங்க. இதே ஒயிட் ஒயினாக இருந்தால் இஸ் ப்ரொடியூஸ் ஒன்லி ஃப்ரம் த ஜூஸ் ஆஃப் எய்தர் ஒயிட் ஆர் ரெட் கிரேப்ஸ் வித்தவுட் த ஸ்கின் ஆர் ஸ்டெம். ஜூஸ் மட்டும்தான் எடுத்து மேக் பண்ணுறாங்க ஒயிட் ஒயினுக்கு. ஸ்கின்னோ ஸ்டெம்மோ அதுலேருந்து எடுக்கலை. ரெட் ஒயினாக ஸ்கின் அண்ட் ஸ்டெம்மு, ஒயிட் ஒயினுக்கு வெறும் ஜூஸ் மட்டும்தான். ஸ்கின்னை ஸ்டெம்ஸையும் எடுத்து அவங்க வந்து கலந்து அவங்க வந்து ரெட் ஒயினாக அந்த மாதிரி மேக் பண்ணலைன்றதை சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பீர் இஸ் ப்ரொடியூஸ் ஃப்ரம் த ஜெர்மினேட்டட் பார்லி மால்ட் கிரெயின். ஜெர்மினேட்டட் ஆன பார்லி அதுக்கப்புறம் மால்ட் கிரெயின்லேருந்து யூஸ் பண்ணுறாங்க பை Saccharomyces கால்ஸ் பெர்ஜனிசஸ் ஆர் Saccharomyces cerevisiae. பார்லினா என்ன சொல்கிறாங்கன்னா அது ஒரு வார் கோதுமைன்னு சொல்லுவாங்க, அதுலேருந்து அவங்க வந்து மேக் பண்ணி எடுக்கிறாங்க பீரு. அதுக்கப்புறம் ரம் இஸ் மேட் ஃப்ரம் த ஃபெர்மெண்டட் சுகர் கேன் ஆர் மொலாசஸ் டைரக்ட்லி ஃப்ரம் த சுகர் கேன் ஜூஸ் பை த Saccharomyces cerevisiae. ரம் வந்து எப்படின்னா ஃபெர்மெண்டடான சுகர் கேன் ஆர் மொலாசஸ் இல்லைனா டைரெக்டாக சுகர் கேன் ஜூஸ்லேருந்து எடுக்கிறாங்க பை யூஸிங் Saccharomyces cerevisiae. அதுக்கப்புறம் விஸ்கி இஸ் அ டைப் ஆஃப் டிஸ்டில்ட் ஆல்கஹாலிக் பிவரேஜஸ் மேட் ஃப்ரம் த ஃபெர்மெண்டட் கிரெயின் மாஷ் பை Saccharomyces cerevisiae. கிரெயின் மாஷ்னால் என்னென்னா
அதை வந்து தானியத்தை வந்து கூலாக்கி அதுலேருந்து வந்து விஸ்கியை வந்து டிஸ்டில் பண்ணி எடுப்பாங்க. எதை வச்சு யூஸ் பண்ணுறாங்கன்னா சாக்ரோமைசஸ் செர்வீசியே மூலயமா. இதில் வந்து என்னென்னா ஆல்கஹால் கண்டென்ட் இன் வேரியஸ் பீவரேஜஸ். ஆல்கஹால் ஒவ்வொரு பீவரேஜஸ்லையும் என்னென்ன கண்டென்ட் இருக்குதுன்னு பார்ப்போம். பீரில் வந்து 3 to 5% ஆஃப் ஆல்கஹால் இருக்குது. ஒயினில் வந்து 9 to 14% ஆல்கஹால் இருக்குது. ஒயின் கூலர்ஸ் ஆர் மேட் ஆஃப் ஒயின் மிக்ஸ்டு வித் த கார்பனேட்டட் வாட்டர் அண்ட் த ஃப்ளேவரிங். ஒயின் கூலர்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா ஒயினோட கார்பனேட்டட் வாட்டரையும் அதுக்கப்புறம் ஃப்ளேவரிங்ஸை ஆட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஒயின் கூலர்ஸ் அபவுட் 4 to 6% ஆல்கஹால் இருக்குது. ஒயின் கூலர்ஸில் 4 to 6% ஆல்கஹால் கண்டென்ட் இருக்குது. டிஸ்டில்டு ஸ்பிரிட்னா என்ன சொல்கிறாங்க விஸ்கி, ஜின், ஸ்காட்ச், வோட்கா இதில் எல்லாமே 35 to 50% ஆல்கஹால் இருக்குன்றதா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் in some parts of South India, a traditional drink called padani is obtained from the fermenting sap of palms and the coconut tree. பதநீர் மெயினாக வந்து சவுத் இந்தியாவில் தான் இது ஒரு ட்ரெடிஷ்னல் ட்ரிங்கை வந்து பதநீர்னு சொல்கிறோம். இது மெயினாக எங்கே இருந்துன்னா ஷாப் ஆஃப் பாம்ஸ் அண்ட் கோகனட் ட்ரீ, பனை மரத்துலேருந்து இல்லைனா தென்னை மரத்துலேருந்து அந்த ஜூஸ் வந்து எடுத்து ஃபெர்மெண்ட் பண்ணி குடிப்பாங்க. A common source is a tapping of unopened span pieces of coconut. It is a refreshing drink. மெயினாக வந்து அன்ஓப்பன் ஸ்பேடிசஸ் ஆஃப் கோகோனட் அதான் மெயினாக சோர்ஸ் சொல்கிறாங்க. இது வந்து ஒரு ரெஃப்ரெஷிங் ட்ரிங்குன்னு சொல்கிறாங்க. விச் ஆன் பாயிலிங், இதை பாயில் பண்ணும்போது நம்மளுக்கு வெல்லம் ஆர் பாம் சுகர் கிடைக்குதுன்றத சொல்கிறாங்க. ஜாக்ரீனா வெல்லம். வென் பதநீர் இஸ் லெஃப்ட், பதநீர் போனதுக்கப்புறம் அன்டிஸ்டர்ப் ஃபார் ஃபியூ ஹவர்ஸ் எதுவுமே பண்ணாமல் அது ஃபெர்மெண்ட் ஆயிடும் டு ஃபார்ம் டோடி. டோடினா என்ன சொல்லுவாங்கன்னா கல். வித் ஹெல்ப் ஆஃப் நேச்சுரலி அக்கரிங் ஈஸ்ட். அது டோடி எப்படி மேக்கானா நேச்சுரலாக அதில் உள்ள ஈஸ்ட்டே என்ன பண்ணுது டோடியை மேக் பண்ணுது டு ஃபார்ம் த பீவரேஜ். அதில் வந்து மொத்தம் எவ்வளோ பர்சன்ட் ஆல்கஹால் இருக்கான் 4% ஆல்கஹால் இருக்குன்றதை சொல்கிறாங்க. ஆஃப்டர் 24 hours டோடி பிகம் அன்பேலட்டபிள் அண்ட் இஸ் யூஸ்டு ஃபார் த ப்ரொடக்ஷன் ஆஃப் வினிகர். அடுத்து 24 மணி நேரத்துக்கு அப்புறம் டோடி என்னவா மாறுது அன்பேலட்டபிள்னால் எந்த ஒரு சுவையே இல்லாமல் இருக்கும். அதுலேருந்து வினிகர் யூஸ் ஆகுது. வினிகர் வந்து மேக் பண்ணிடுவாங்கன்றதை சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு சாக்ரோமைசஸ் செர்வீசியே இஸ் அ மேஜர் ப்ரொடியூசர் ஆஃப் எத்தனால். இட் இஸ் யூஸ்டு ஃபார் இண்டஸ்ட்ரி, லெபரட்டரி அண்ட் ஃபியூவல் பர்பஸஸாக. சாக்ரோமைசஸ் செர்வீசியே மெயினாக வந்து எத்தனால் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. எங்கன்னா இண்டஸ்ட்ரி, லெபரட்டரி அண்ட் ஃபியூவல் பர்பஸுக்கு. இந்த எத்தனாலை என்ன சொல்கிறாங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ஆல்கஹால். பாக்டீரியா சச் அஸ் Xymomonas mobilis, Sarcina ventriculi also involved in the ethanol production. Ethanol productionக்கு இந்த பாக்டீரியா Xymomonas mobilis Sarcina ventriculi இந்த பாக்டீரியா யூஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. The principal substrate for the commercial production of industrial alcohol include molasses of corn, molasses or corn, potatoes and wood waste. இண்டஸ்ட்ரியல் ஆல்கஹாலுக்கு வந்து மெயினாக என்னென்ன சப்ஸ்ட்ரேட் யூஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்கன்னா முலாசஸ், கார்ன், பொட்டேட்டோ, வுட் வேஸ்ட் எல்லாமே இண்டஸ்ட்ரியல் ஆல்கஹாலுக்கு மேக் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. த ப்ராசஸ் ஆஃப் எத்தனால் ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட்ஸ் பை மில்லிங் அ ஃபீட் ஸ்டாக் ஃபாலோ பை த அடிஷன் ஆஃப் டைலூட் ஆர் ஃபங்கல் அமைலேஸ் என்சைம் ஃப்ரம் த அஸ்பர்ஜிலஸ் டு பிரேக் டவுன் த ஸ்டார்ச் இன் த ஃபெர்மெண்டபிள் சுகர். ஏன்னா எத்தனால் ப்ரொடக்ட் பண்ணுறதுக்கு ஃபீட் ஸ்டாக்னு என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு மூலப்பொருள்னு சொல்லுவாங்க. அதோட நம்ம வந்து டைலூட்டான இல்லைனா என்சைம் அமைலேஸ் என்சைம் ஆட் பண்ணுறோம். அந்த அமைலேஸ் என்சைம் வந்து எங்கே இருந்துன்னா அஸ்பர்ஜிலஸ்லேருந்து எடுத்த அமைலேஸ் என்சைம் ஆட் பண்ணுறோம் அந்த ஃபீட் ஸ்டாக்கோட. அது என்ன பண்ணுதுன்னா ஸ்டார்ச்சை பிரேக் டவுன் பண்ணி சுகராக 2 ஃபெர்மெண்டபிள் சுகராக மாறிடுது. அதுக்கப்புறம் ஈஸ்ட்டை வந்து நம்ம ஆட் பண்ணும்போது அந்த சுகர் என்னவாக கன்வெர்ட் ஆகுது எத்தனாலாக கன்வெர்ட் ஆகுது. ஸோ தென் டிஸ்டில்ட் ஆஃப் டு கண்டெயின் எத்தனால் விச் இஸ் அப் டு 96% இன் கான்சன்ட்ரேஷன். அதில் 96% இருக்குன்றத சொல்கிறாங்க எத்தனால். The two most common type of biofuels in used today, ethanol and biodiesel. மெயினாக 2 type of biofuel சொல்கிறாங்க ethanol and biodiesel. Both of them represent the first generation of biofuel technology. Ethanol is often used as a fuel, mainly as a biofuel additive for gasoline. இந்த எத்தனால் வந்து மெயினாக கேசோலினுக்கு யூஸ் ஆகுதுன்றத சொல்கிறாங்க ஃபியூயலாக. இதுதான் இந்த ரியாக்ஷன் குளுக்கோஸ் டு ஈஸ்ட் ethanol plus carbon dioxide. Next, World Biofuel Day is observed every year on 10th August to create the awareness about the importance of renewable biofuels as an alternative to conventional non-renewable fossil fuels. World Biofuel Day எப்போனா 10th August அப்போது
அது வந்து நம்ம வந்து அவேர்னஸை க்ரியேட் பண்ணணும்னு சொல்கிறாங்க, ரினியூவபிளுக்கும் நான் ரினியூவபிளுக்கும். திஸ் டே ஆல்சோ ஹைலைட் த வேரியஸ் எஃபர்ட்ஸ் டேக்கன் பை த கவர்மெண்ட் இன் த பயோஃபியூவல் செக்டார். நிறையா வேரியஸ் எஃபர்ட்ஸ் எல்லாமே கவர்மெண்ட்ஸ் நிறைய எடுத்திருக்குன்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது கெமிக்கல் என்சைம் அண்ட் அதர் பயோ ஆக்டிவ் மாலிகூல்ஸ். Microbes not only used for commercial and industrial production of alcohol but also used for the production of chemicals like organic acid and enzymes. Microbes வந்து கமர்ஷியலாகவும் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷனுக்கு மட்டும் ஆல்கஹால் வந்து ப்ரொடியூஸ் ஆகலை, ஆனால் நிறையா கெமிக்கல்ஸ் மேக் பண்ணுறதுக்கும் மைக்ரோப்ஸ் யூஸ் ஆகுது. என்னென்னா ஆர்கானிக் ஆசிட் அண்ட் என்சைம்ஸுக்கு. எக்ஸாம்பிள் ஆஃப் ஆர்கானிக் ஆசிட் ப்ரொடியூசர் அஸ் அஸ்பர்ஜிலஸ் நிகர் ஃபார் சிட்ரிக் ஆசிட். சிட்ரிக் ஆசிட் ப்ரொடியூஸ் பண்ண அஸ்பர்ஜிலஸ் நிகர் யூஸ் ஆகுது. அசிட்டிக் ஆசிட்க்கு அசிடோபாக்டர் அசிடி, ரைசோபஸ் ரைசா வந்து ஃபியூமரிக் ஆசிட், கிளாஸ்டீடியம் பியூட்ரிகம் வந்து பியூட்டைரிக் ஆசிட், லாக்டோபாசிலஸ் வந்து லாக்டிக் ஆசிட்ன்றதை சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஈஸ்ட். சாக்ரோமைசஸ் cerevisiae ஆர் பாக்டீரியா இஸ் யூஸ்டு ஃபார் கமர்ஷியல் ப்ரொடக்ஷன் ஆஃப் என்சைம். இந்த ஈஸ்ட் தான் மெயினாக என்சைம் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. அண்ட் பாக்டீரியாவுக்கும் ஈஸ்ட் அண்ட் பாக்டீரியா தான் என்சைம் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. லிப்பேசஸ் ஆர் யூஸ் இந்த டிடர்ஜென்ட் ஃபார்முலேஷன் அண்ட் யூஸ் ஃபார் ரிமூவிங் ஆயிலிங் ஸ்ட்ரெயின் ஃப்ரம் த லாண்ட்ரி. துணி துவைக்கிற அந்த இடத்துல லிப்பேஸ் தான் என்ன பண்ணுது, கரையை ரிமூவ் பண்ணுறதுக்கு, ஆயிலி ஸ்ட்ரெயினை ரிமூவ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு பாட்டில் ஜூஸஸ் ஆர் கிளாரிஃபைட் பை த யூஸ் ஆஃப் பெக்டினேஸ், ப்ரோட்டியேஸ் அண்ட் செல்லுலேஸ். கிளாரிஃபைனா க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த பெக்டினேஸ், ப்ரோட்டியேஸ், செல்லுலேஸ் வந்து யூஸ் ஆகுதுன்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ரென்னட். Rennets can also use to separate the milk into solid curds for cheese making. ரென்னட் என்ன பண்ணுதுன்னா அந்த சாலிடான கேர்டு மில்க் வந்து உரைய வச்சு கேர்டாக மாறிடுது. அந்த சாலிடான கேர்டை செப்பரேட் பண்ணி சீஸ் மேக் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க ரென்னட் என்சைம். ஸ்ட்ரெப்டோகைனஸ் ப்ரொடியூஸ் பை த பாக்டீரியம் ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் அண்ட் genetically engineered streptococcus is used as a clot buster for removing clots from the blood vessels of patients which have undergone myocardial infarctions. இந்த பாக்டீரியா வந்து எதுக்குன்னா கிளாட்ஸ் எதுவும் நம்ம பிளட் வெசல்ஸில் இருந்தால் அதை ரிமூவ் பண்ணுறதுக்கும், பேஷண்ட்ஸ்க்கு அவங்க எந்த பேஷண்ட்ஸுக்கு மயோகார்டியல் இன்ஃப்ராக்ஷன் இருக்கோ அவங்களுக்கு வந்து பிளட் வெசல்ஸில் ஏதாச்சும் கிளாட் உரைய வச்சுருக்கலாம் பிளட்டு, அதை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க இந்த ஸ்ட்ரெப்டோகைனேஸ் என்சைம். ஸ்ட்ரெப்டோகைனேஸ் என்சைம் எதுலேருந்து இருக்கிறாங்க, ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் அந்த இது. அதுக்கப்புறம் cyclosporin A and immunosuppressant used in the organ transplantation is produced from the fungus Trichoderma polysporum. cyclosporin A வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுவாங்க. சில நேரம் ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணும்போது சில வந்து ஏற்றுக்கும், சில இது வந்து ஏற்றுக்காது. அந்த மாதிரி ஏற்றுக்க மாதிரி வைக்கிறதுக்கு சைக்ளோஸ்போரின் ஏ வந்து யூஸ் ஆகுது. ஒரு இம்யூனோசப்ரசன்ட் சொல்கிறாங்க. அது எதுலேருந்து தான் டிரைவ் பண்ணியிருக்காங்கன்னா ஃப்ரம் ஃபங்கை ட்ரைகோடெர்மா பாலிஸ்போரம். இட்ஸ் ஆல்சோ யூஸ் இஸ் ஆன்டி-இன்ஃப்ளமேட்டரி, ஆன்டி-ஃபங்கல், ஆன்டி-பாரசிட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு எல்லாமே யூஸ் ஆகுது. ஸ்டாட்டின் ப்ரொடியூஸ் பை த ஈஸ்ட் மொனாஸ்கஸ் பர்பியூரியஸ் have been used to lower the blood cholesterol level. நம்ம உடம்புல ஏதாச்சும் blood cholesterol அதிகமாக இருந்தால் அதை கம்மி பண்ணுறதுக்கு ஸ்டாட்டின் யூஸ் ஆகுது. மொனாசஸ் பர்பியூரியஸ் இந்த ஈஸ்ட் யூஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இட் ஆக்ட்ஸ் competitively inhibiting the enzyme responsible for the synthesis of cholesterol. கொலஸ்ட்ரால் சிந்தசிஸ் பண்ணுற என்சைமை தடுக்கிறதுக்கும் இது யூஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் recombinant human insulin has been produced predominantly using E. coli Saccharomyces cerevisiae for therapeutic use in the ஹியூமன் இன்சுலின் எதுலேருந்துனா ஈகோலை சாக்ரோமைசஸ் செர்வீசியலேருந்து யூஸ் பண்ணுறாங்க. ஹியூமனுக்கு சிகிச்சைக்கு மெயினாக யூஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க இந்த இன்சுலின். சுகர் லெவல் கம்மியாகிடுச்சுன்னா இன்சுலின் ஏற்றுவாங்க. இந்த ஈகோலை சாக்ரோமைசஸ் செர்வீசியலேருந்து எடுத்து மேக் பண்ணுறாங்க. இதெல்லாமே கெமிக்கல்ஸ், என்சைம் அண்ட் அதர் பயோ ஆக்டிவ் மாலிகூல்ஸ் நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பார்க்கலாம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.